ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ஆதார் மூலியமாக கைரேகை வச்சு பணம் எடுத்துறக்கூடிய ஒரு பிஸ்னஸ். இது நஷ்டமே இல்லாத ஒரு தொழில். அதீத முதலீடு தேவைப்படாது. பல ஆண்டுகளாக, அதாவது இந்த 2000 ரூபாய் நோட்டு வந்ததுலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பிஸ்னஸ் வெற்றிகரமாக போயிட்டுருக்குது. குறிப்பாக வில்லேஜில், சிட்டியில் இருக்கிறவங்களும் இந்த பிஸ்னஸ் பண்ணலாம். வில்லேஜில் அதீத ஒரு வருமானத்தை இது பெற முடியும். ஏன்னா எத்தனையோ முதியோர்களுக்கு வீடு தேடி போய் நீங்கள் கைரேகை வச்சு பணம் எடுத்தக்கூடிய சர்வீஸ் நீங்கள் பண்ணும்பொழுது அதீத ஒரு இன்கம், நீங்கள் அதுக்கான சர்வீஸ் சார்ஜஸ் வாங்கிக்க முடியும். உங்களை தேடி நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இதுக்கு ஒரு கடை வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. மகளிர் நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இந்த தொழில் செய்யலாம். உங்களை தேடி கைரேகை மூலிமா பணம் எடுக்கிறாங்கன்னா அதுக்கான கமிஷன்ஸ் கஸ்டமர் தரப்புலேருந்து, அதாவது கம்பெனி தரப்புலேருந்து உங்களுக்கான பர்சன்டேஜ் தராங்க. அது கூட மொபைல் ரீசார்ஜ், டிடி ரீசார்ஜ், கரண்ட் பில் கட்டுறது, லோன் கட்டுறது, டிராஃபிக் ஃபைன், இன்சூரன்ஸ் பே பண்ணுறது, பஸ் டிக்கெட் புக் பண்ணுறது, ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறது, பேன் கார்டு அப்ளை பண்ணி தரது, இசேவை மையம் ப்ளஸ் சிஎஸ்ஐ ஐடி, நம்மளுடைய நெட் சென்டர் ஐடி, இந்த ஏஐபிஎஸ் ஐடி, எந்த ஐடியாக இருந்தாலும் சரி, அதுக்கான டிவைஸ் இருந்தாலும் சரி, நீங்கள் நம்மளை நேரடியாக சந்தித்து அதுக்கான ட்ரைனிங் எடுத்துகிட்டு அதன் பிறகு நீங்கள் ஐடி பண்ணி டிவைஸ் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அதேமாதிரி டிவைஸ் நம்மகிட்டே தான் வாங்கணும்லாம் எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கலாம், ஆன்லைனில் வாங்கலாம், அல்லது உங்கள் மாவட்டத்து கடைகளில், எலக்ட்ரானிக் கடைகளில் போய் கூட வாங்கிக்கலாம். சரி, நம்ம இந்த ஐடினா என்ன, இந்த ஐடி பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரூஃப் தேவை, எவ்வளோ கமிஷன்ஸ், எவ்வளோ லாபம் கிடைக்கும், இதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம டிவைஸ் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரிவ்யூ பண்ணிடுறேன். டிவைஸில் 2 மெத்தேட் உண்டு. ஒன்று பயோமெட்ரிக் டிவைஸ், கைரேகை வச்சு பணம் எடுத்ததுக்காக மிஷின் வேணும். இதுதான் ஒரு முதலீடு. இதோடைய ப்ரைஸ் என்ன ஏதுங்கிற டீட்டெயில்ஸ்லாம் என்னுடைய வாட்ஸ்அப் என்னென்ன கீழே கொடுக்கப்பட்டுள்ள 8668881400 என்ற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு சேட் பண்ணுங்கள், அல்லது கால் பண்ணுறதா இருந்தால் மிஸ் கால் விட்டுருங்க. உடனே உங்களுக்கு நாங்கள் தொடர்பு கொள்வோங்க. ஓகேங்களா? இந்த டிவைஸ் ரொம்ப கம்மி காஸ்ட்டு தான். நீங்கள் வாங்கி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்மகிட்ட டிவைஸ் வாங்கும்பொழுது ஐடி ஃப்ரீயாக பண்ணி தந்துடுவோங்க. ஐடிங்கிறது 500 ரூபாய் ஆகும். அந்த ஐடி உங்களுக்கு ஃப்ரீயாக நம்ம பண்ணி கொடுத்துருவோங்க. டிவைஸ் வாங்கும் பட்சத்தில் எப்படி நம்ம ஃப்ரீயாக பண்ணி தராங்க அப்படின்னா, டிவைஸ் வாங்கும்போது நமக்கு இதில் லாபம் எனக்கு நிற்கும். நீங்கள் ஆன்லைன் ரேட்டு தான் நம்மகிட்டே வாங்க போகிறீங்க. அந்த லாபத்துனால உங்களுக்கு ஐடி ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம். இல்லை டிவைஸ் நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கிறீங்க அப்படின்னா ஐடிக்கு நீங்கள் 500 ரூபாய் நீங்கள் பே பண்ணுற மாரி வரும். எதுக்குப்பா 500 ரூபாய் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஆன்லைனில் யார் எவன்னு தெரியாதங்கிட்ட நீங்கள் ஐடிக்கு கம்மி காஸ்ட்டு அல்லது ஃப்ரீ ஐடின்னு நம்பி நீங்கள் டாக்குமெண்ட் கொடுக்குறீங்க, பிடிக்கிறீங்க, இல்லை டிவைஸ் வாங்குறீங்கன்னா உங்களை ஏமாற்றப்படுவாங்க. எந்த ஒரு டிவைஸும் உங்களுக்கு வராது. டிவைஸ்க்கான காசும் போயிடும். ரெண்டாவது நீங்கள் கொடுக்கக்கூடிய டாக்குமெண்ட்டை இல்லீகலுக்கு நீங்கள் சேல் பண்ணி காசை பார்த்துருவானுங்க. ஓகேங்களா? இது குறிப்பாக நார்த் சைடு எவ்வளோ பேர் இதுமாரி பண்ணுறாங்க. நார்த் சைடு ஆளுங்களை நம்பி ஐடி பண்ண வேண்டாம். தமிழ்நாட்டு ஆளுங்களை நம்புங்க. அதுலேயும் குறிப்பாக நேரடியாக இப்போ நம்மளை சந்திக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக இதை பற்றி A to Z நீங்கள் ஐடி போட்டே தான் ஒன்றும் இல்லை. நீங்கள் நேரடியாக நம்மளை கற்றுக்கிட்டு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, இந்த பிஸ்னஸில் லாபம் வருது, என்னை நம்புறீங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை பிறகு நீங்கள் பே பண்ணி கூட ஐடி பண்ணலாம். இல்லையா தெரிஞ்சுக்கிட்டு போங்க. நான் அதுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு நாளே கூட உங்களுக்கு தேவையான தகவல் நான் கொடுக்கறதுக்கு ரெடியாகிறேன். ஏன்னா ஒரு நல்ல நண்பர்களை முதல்ல நான் சம்பாதிக்கிறேன். பின்னாடி தான் நம்மகிட்ட டிவைஸ் வாங்க போகிறீங்க, ஐடி வாங்க போகிறீங்க. அது மூலிமா உங்கள் மூலிமா எனக்கு ஒரு லாபம் வருது. நாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த தகவலை வச்சு நீங்கள் ஒரு வருமானத்தை ஈட்ட போகிறீங்க. ஓகேங்களா? இது லீகல் பிஸ்னஸ் தான். ஆர்பி கண்ட்ரோல் கீழே வரக்கூடிய லைசன்ஸ் பிஸ்னஸ். அதனால் இது பயப்படவே தேவையில்ல. ஒரு நிமிஷங்க, கோலிங் உள்ள வந்துச்சு. அதுமாரி சரி, இதுக்கான டிவைஸ் நம்ம பார்த்துட்டு அடுத்து மைக்ரோ ஏடிஎம். ஓகேங்களா? கார்டு மூலியமாகவும், டெபிட் கார்டு அண்ட் கிரெடிட் கார்டு மூலியமாகவும் நீங்கள் பணம் எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? அப்படிங்கும் போது நீங்கள் இந்த 2 பிஸ்னஸுமே பயம் இல்லாமல் நீங்கள் செய்யலாம். இதுக்கு படிப்பு வேணும் அப்படிலாம் கிடையாது. நாலேஜ் இருந்தால் போதும். ஏன்னா நானே 8ஆம் வகுப்பு தான். இன்றைக்கி நான் சூப்பர் டிஸ்ட்ரிபியூட்டராகவும் இருக்கேன். மாவட்ட ரீதியாக இப்போ நம்மளாட்ட நீங்கள் ஐடி பண்ணி வருமானம் பெறணுன்னாலும் நான் அதுக்கான ஐடி டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி உங்களுக்கு கொடுக்க முடியும். நீங்கள் உங்கள் மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கி இதுமாரி கற்றுக் கொடுத்து எங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தி தரலாம். அதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு இன்கம் எப்பயுமே ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். இதில் ஐடி பண்ணும்போது அதுக்கான காசும் நீங்கள் வாங்கிக்க முடியும். ஓகேங்களா? உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம். டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி நம்ம கொடுக்குறோங்க. ரீட்டெயிலர்னால் நீங்களே பிஸ்னஸ் பண்ணுறது, நீங்கள் கடை வச்சு நீங்கள் அமர்ந்து நீங்கள் வேலை பார்க்குறது, அதுக்கான ஊதியம் உங்களுக்கு எப்பயுமே கிடைக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ டிவைஸ் நான் ரிவ்யூ பண்ணிடலாம். மந்த்ரா மாடல் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. அதேமாரி இப்போதைக்கு ஒரு 2 நாள் மட்டும் இது ஒரு பிரச்சனை இப்போ போயிட்டுருக்குது. பல பேருக்கு ஒர்க் ஆகலை. ஆனால் இது நல்லா ஒர்க் ஆகக்கூடிய கம்பெனி. இந்தியா முழுசும், வேர்ல்டு முழுசும் இந்த மாடல் தான் நல்லா போயிட்டுருக்குது. இதுக்கு என்ன கெட்ட நேரமோ என்னமோ தெரில. ஆரம்ப கட்டத்தில் இந்த பழைய 100 மாடல் தாண்டி L1 டிவைஸ்க்கு
மாறும்போது என்னாச்சுன்னா இது ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிச்சு. ஒரு 2 மாதமே ஒர்க் ஆகலை. கேட்டால் ஆர்பி கண்ட்ரோல்லேருந்து சாஃப்ட்வேர் வந்து கொடுக்கலன்னு சொன்னாங்க. அது உண்மை தான். டிவைஸ் ஒரு கம்பெனி, ஐடி ஒரு கம்பெனி. ஆனால் டிவைஸ்லேருந்து ஃபிங்கரை வந்து ஸ்கேன் பண்ணி எடுக்கிறது கவர்மெண்ட்டுடைய சாஃப்ட்வேர் தான். ஓகேங்களா? ஏன்னா மக்களுடைய ஆதார் மற்றும் கைரேகை கவர்மெண்ட்டு தானே பொறுப்பேற்றுக்குது. கவர்மெண்ட் தானே அதை கையாண்டுட்டு இருக்குது. அதனால் சாஃப்ட்வேர் வந்து அவங்க தான் வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. அதனால் கவர்மெண்ட்டு தான் இதுக்கான டிவைஸ்க்கான சாஃப்ட்வேர் வந்து அவங்க வந்து அப்ரூவல் கொடுக்குறாங்க. அப்படி வந்து இந்த டிவைஸ் வந்து ஆரம்ப கட்டத்தில் பிரச்சனை போயிடுச்சு. அதன் பிறகு நல்லா ஒர்க் ஆச்சு. நேற்றும் இன்றைக்கி மட்டும்தான் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்குது. இது அப்படியே நீடிக்காது. எதுக்கு ஒளிவு முறை வேண்டி எல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, இதில் உள்ள இந்த சர்வர் ப்ராப்ளம், எரர் ப்ராப்ளம், ஐடி பண்ணும்போது கஸ்டமர்கிட்ட எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது, அதில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை நடந்தால் கூட அன்றைக்கான வருமானம் உங்களுக்கு போயிடும்ல. அந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு முன்கூட்டி இதை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கணும். எந்த டிவைஸ் பெஸ்ட்டு, எந்த டிவைஸ் எப்படி ஒர்க் ஆகும், நாம் எப்படி அந்த டிவைஸை பழுதாக்கிடுவோங்க, இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா நம்ம நேரடியாக வந்து சந்திங்க. ஏன்னா ஒரு தொழில் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கட்டாயம் அதை பற்றி நல்லது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நஷ்டம் இல்லாமல் எடுத்தோடனே லாபத்தில் நம்ம வந்து தொழிலை வந்து ட்ராவல் பண்ண முடியும். என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுங்க. கீழே உள்ள கொடுக்கப்பட்டுள்ள எண்ணுக்கு நான் அட்ரஸ் லொக்கேஷன்ஸ் அனுப்புகிறேன். நீங்கள் வாங்க நேரடியாக. ஓகேங்களா? இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். இதுமாதிரி மாடல்ஸ் எவ்வளோ இருக்குது, அதில் பெஸ்ட்டு இது தான். லோ காஸ்ட்டில் நமக்கு வந்து நல்ல ஒரு குவாலிட்டியானதுன்னா இது தான். அது தண்ணி எத்தனையோ கம்பெனி ரொம்ப கம்மி ரேட்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் நம்ம வந்து ஃபில் பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா? இப்போ டிவைஸ் ஓப்பன் பண்ணிடுறேன். இதுதான் பயோமெட்ரிக் டிவைஸ் அப்படிம்பாங்க. இது வந்து ஆடி ரெனியூல் பண்ணணும் வருடத்துக்கு ஒரு முறை. நம்ம ஒட்டுக்கா 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் நீங்கள் கஸ்டமர் எப்படி கேட்குறீங்களோ அதுமாரி தகுந்தமாதிரி நான் ஆடி வந்து ரெனியூல் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அதுக்கான டிவைஸ் இது தான். இந்த மிஷின் இருந்துச்சுன்னா இந்த பிஸ்னஸ் நெட் சென்டருக்கான ஐடி பிஸ்னஸ், சேவை மையம் எதுக்கு வேணாலும் இதை யூஸ் பண்ணலாம். சிஎஸ்ஐடிக்கு உட்பட இது நம்மகிட்ட வாங்கும்பொழுது ஐடி முற்றிலும் ஃப்ரீ. அதுவும் நான் தமிழ்நாட்டு கம்பெனி ஐடியும் உங்களுக்கு மெயினாக பண்ணி தருவேன். ஏன்னா அதுதான் நமக்கு சேஃப்டி, உங்களுக்கும் சேஃப்டி. எதுனாச்சுன்னா தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் நல்லா கொடுக்குறாங்க. நாட் சைடு ஐடி வேணுனாலும் நம்ம பண்ணி தருவோங்க. கமிஷன்ஸ் கொஞ்சம் ஹையாக கிடைக்கும். நமக்கு ஒரு ப்ராப்ளம்னா கொஞ்சம் ஸ்லோவாக ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஏன்னா கம்பெனி எம்ப்ளாயி போட்டிருப்பாங்க. இதில் எம்ப்ளாயுமே ஒவ்வொரு இடத்துல வந்து ஐடி பண்ணி கொடுத்துட்டு உங்களுக்கு பக்காவாக ட்ரைனிங் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அவங்களுக்கு டார்கெட்டு அது இதுன்னு ஓடிடுவாங்க. நாளைக்கு பின்னாடி டிஸ்ட்ரிபியூட்டட் ஐடி வாங்கும்போது உங்களுக்கான சப்போர்ட் நல்லாவே கொடுக்குவோங்க. இதில் ஒரு சில ஐடி நாங்களே டேரெக்டாக ஹெல்ப் பண்ணுவோங்க. ஒரு சில ஐடி வந்து எம்ப்ளாயி ஹெல்ப் பண்ணுவாங்க. எதுவாக இருந்தாலும் கம்பெனி நம்மளோட சர்வர் தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. அதனால் வந்து நீங்கள் கம்பெனி தொடர்பு கொள்வது உங்களுக்கு டக்குன்னு யாரையும் சார்ந்து இல்லாமல் அதை கற்றுக்கிட்டிங்கன்னா கம்பெனி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடும் குயிக்காக. கம்பெனி ஹெல்ப் பண்ணாத பட்சத்தில் டிஸ்ட்ரிபியூட் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோங்க. ஓகே, இப்போ நம்ம இது டிவைஸ் ஃபஸ்ட்டு உங்களுக்கு மைக்ரோ ஏடிஎம் இப்போ ரிவ்யூ பண்ணிடுறேன். அது பின் இதுலேயே இருக்குது. நீங்கள் மொபைல் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய சார்ஜஸில் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இதுதான் மைக்ரோ ஏடிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. டெபிட் கார்டு அண்ட் கிரெடிட் கார்டு மூலிமா நீங்கள் வந்து பணம் ரீசார்ஜ் பண்ணி அதாவது பணம் எடுத்து தர முடியும். டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு மூலியமாக கார்டை ஸ்வைப் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா கார்டை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கான டிவைஸ் ரெண்டுமே நீங்கள் பெறதாக இருந்தாலும் நம்மகிட்ட பெற்றுக்கொள்ளலாம். இல்லை ஒரு டிவைஸ் மட்டும். ஏன்னா இது பெரும்பான்மையாக தேவைப்படாது. கார்டு வச்சுக்கிறீங்க போய் ஏடிஎம்மில் எடுத்துக்கோங்க. ஏடிஎம்மில் பணம் இல்லாத பட்சத்தில் தான் நம்மகிட்ட வருவாங்க. இல்லை நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கிறீங்க அப்படின்னா கடையில் வந்து கார்டு ஸ்வைப் பண்ணி ஒரு பர்ச்சேஸ் பண்ணுவாங்கன்னா அப்போ உங்களுக்கு இது யூஸ் ஆகும். அதுக்கு உங்களுக்கு கமிஷன்ஸும் கிடைக்கும். ஓகேங்களா? கார்டு மூலியமாக பணம் எடுத்திருந்தால் உங்களுக்கு கமிஷன்ஸ் கிடைக்கும். கைரேகை வச்சு பணம் எடுத்திருந்தால் கமிஷன்ஸ் கிடைக்கும். இது உங்களுக்கு சர்வீஸ், உங்களோட பிஸ்னஸ் சர்வீஸ்க்கு வந்து இது நல்லா யூஸ் ஆகும். இந்த டிவைஸ் வந்து பெரும்பான்மையாக வந்து யாருக்கும் ரெஃபர் பண்ணுறதில்ல. எதுக்காக கைரேகை வச்சாவே போதும். உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லா போகுது, கார்டும் வேணுங்கிற பட்சத்தில் முதல்ல இதை வாங்கிக்கிங்க அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அதனால் தனித்தனியாக வாங்கிட்டாலும் சரி, இல்லை ஒட்டுக்கா காம்போ பேக்காவாக நீங்கள் ஒட்டுக்கா பயோமெட்ரிக் டிவைஸ், மைக்ரோ ஏடிஎம், ஐடி எல்லாம் ஒட்டுக்கா வாங்கிட்டாலும் சரி. மற்றபடி நீங்கள் இந்த டிவைஸ் வாங்கினாலும் ஐடி ஃப்ரீ, பயோமெட்ரிக் டிவைஸ் வாங்கினாலும் ஐடி ஃப்ரீ. ஆக மொத்தம் உங்களுக்கு ஐடி வந்து டிவைஸ் வாங்கினா ஃப்ரீ, டிவைஸ் வாங்கலன்னா காசு அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஏன்னா நானும் பிழைக்கணும். நாங்கள் வந்து ஐடி பெறதுக்காக டெபாசிட் பண்ணுறங்க அமௌண்ட்டை வந்து கட்டி தான் நாங்கள் ஐடி எடுக்கிறோங்க. அந்த அமௌண்ட்டை எடுக்கணுன்னா உங்கள்கிட்ட ஐடி பெறும்போது நாங்கள் காசு வாங்கணும். யாருமே சும்மா கொடுத்துட முடியாது. சும்மா வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அது ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம். இப்போ ஒரு சில கம்பெனி ஐடியெலாம் என்ன ஆகுன்னா ஃப்ரீ ஐடின்னு சொல்லி உங்களுக்கு ஐடி போட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் உங்கள்கிட்ட வந்து ஏதோ ஒரு அமௌண்ட்டை பிடிப்பாங்க இல்லையா, உங்களுக்கு கமிஷன்ஸ் கம்மியாக கிடைக்காம செட் பண்ணி விட்ருவாங்க. அது டிஸ்ட்ரிபியூட்டர் கண்ட்ரோலில் இருக்கும். நாம் ஒளிமுறையின்றி வரும்போது உங்களுக்கு ஓப்பன் டைப்பாக நான் சொல்லிடுவேன். உங்களுக்கு எவ்வளோ கமிஷன்ஸ் என்ன ஏது, இதில் எங்களுடைய தலையீடு எது இருக்காது, உங்கள் லாபத்தை வந்து ஓவராக நான் எடுக்க மாட்டேன், இதுதான் ரூலு. அப்படி ஒரு வேளை உங்களுக்கு நான் ஐடி பண்ணிட்டு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும்னா உடனடியாக என்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டரை வந்து கேன்சல் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச டிஸ்ட்ரிபியூட்டர், ஓகேங்களா, உங்கள் மாவட்டத்தில் நான் தமிழ்நாடு முழுசும் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிறேன். உங்களுக்கு எங்கே இருந்தாலும் நான் ஐடி பண்ணி கொடுத்துருவேன். ஆனால் உங்கள் மாவட்டத்தில் உள்ள டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நம்மகிட்டே ஐடி போட்டாலும் உங்கள் மூலிமா வரக்கூடிய லாபம் எனக்கு வரக்கூடாது, எனக்கு ரெஸ்பான்ஸ் நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது எனக்கு லாபம் கிடைக்காம உங்கள் மாவட்டத்தில் உள்ள டிஸ்ட்ரிபியூட்டர் யாருன்னு கஸ்டமர் கேர் கேட்டுட்டு அவங்களுக்கு கீழே நீங்கள் வந்து ஜாயின் ஆகிக்கலாம். அவங்க உங்களுக்கு டேரெக்டாக ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சின்ன இன்கம் வந்து கம்பெனி தரப்புலேருந்து அவங்களுக்கு போகும். எப்பயுமே உங்களோட இன்கம் எடுத்து எங்களுக்கு தரப்போதில்லை. நீங்கள் ஒரு 1000 ரூபாய் சம்பாதிச்சா
அதுக்கு நாங்கள் ஐடி பண்ணி கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து கம்பெனிக்கு வந்து ஆள் பிடிச்சி விட்டதுனால சம்பளம் வாங்காத ஒரு எம்ப்ளாயி நீங்கள் ஒர்க் பண்ணும் போது எங்களுக்கு ஒரு சம்பளம் கொடுப்பாங்க கம்பெனி. இது வந்து நான் ஒளிவு மறைவின்றி சொல்கிறதுக்கு காரணம் என்னை நம்புங்க, ப்ளஸ் தொழில் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். இது வந்து பெரிய முதலீடுலாம் கிடையாது தான், ஆனால் பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது. ஏன்னா உங்களோட ஆதார், பேனு, ஜிமெயில் ஐடி, ஃபோன் நம்பரு, வங்கி பாஸ்புக் எல்லாமே சப்மிட் பண்ணுற மாதிரி வருது இந்த பிஸ்னஸ்க்கு. அப்போ யார் எவரும் தெரியாதுன்ட்டால் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து கொடுக்குறது தப்பு தானே. உங்களை அதுமாரி பொருளும் உங்களுக்கு தராங்களா, இல்லை பழுதான பொருள் வருதா, அதுவும் தப்பு தானே. அதனால் நேரடியாக வாங்க. ஒரு தொழில் கற்றுக்கு முன்னாடி என்ன ஒரு பஸ் பேர் ஆகுங்களா, நீங்கள் பஸ் பேர் போட்டு வந்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்டது ஒரு 300 to 400 500 தான் சாப்பாட்டோட சேர்த்தனா நீங்கள் எந்த தமிழ்நாட்டில் எங்கேருந்து வந்தாலும் நம்ம மாவட்டத்துக்கு வந்து நம்மகிட்ட ஐடி கற்றுட்டு ட்ரைனிங் எடுத்துகிட்டு டிவைஸ் வாங்கிட்டு போகலாம். இது வந்து ஒரு சுற்றுலாமாக நினச்சி வாங்க. நான் சேலம் மாவட்டம், நீங்கள் வந்தீங்கன்னா ஐடி பண்ணி ட்ரைனிங் எடுத்துகிட்டு ஏற்காடு ஒரு 8 சுற்றி பார்த்து போங்க. நமக்கு ஏற்காடு பக்கம் தான். நம்மளை வந்து பார்க்க வந்தீங்கன்னா மேட்டூர் டேம் இருக்குது, சேலம் சித்தர் மலை இருக்குது. உங்களுக்கு அதுக்கான ஹெல்ப் பண்ணோம்னா கூட ஒரு நண்பர் தான் நான், ஓகேங்களா. நீங்கள் ஐடி பண்ணிட்டு டைம் இருக்குதுன்னா வாங்க, ஏற்காடு கூப்பிட்டு போயிட்டு வரேன். உங்களுக்கு சுற்றி பார்த்துட்டு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக ஒரு தொழில் கற்றுட்டு போன மாரி இருக்கும். ஒரு சுற்றுலாவாக நினச்சி வாங்க நம்ம மாவட்டத்துக்கு, ஓகேங்களா. மற்றபடி தொழில் அப்படிங்கிறது நம்ம கூட என்றைக்குமே ஒரு நட்பாக நீங்கள் வந்து பயணிக்கலாம். நான் நல்ல நண்பர்களை முதல்ல சம்பாதிக்கிறேன், அதன் மூலியமாக நான் ஃப்யூச்சரில் பணம் சம்பாதிக்கிறேன். இதுதான் உண்மை. அதேமாரி ஏழை பெண்களுக்கு நம்மளுடைய ஃபவுண்டேஷன் சார்பில் நான் இலவசமாகவே ஐடி பண்ணி கொடுத்துருவேன். எங்களுக்கெல்லாம் டிவைஸும் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் ஃபவுண்டேஷனில் ஃபண்ட் இருக்கும் பட்சத்தில் தொழில் ரீதியாக கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள், கணவரை இழந்த பெண்கள், மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு உதவிகள் வந்து ஃப்ரீயாகவே நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோங்க. ஏன்னா நான் ஒரு NGO ரன் பண்ணிகிட்ருக்கிறேன், ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, கமிஷன்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்லலை. ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு கமிஷன்ஸ் கொடுப்பாங்க. மொபைல் ரீசார்ஜ், DD ரீசார்ஜுக்கு 100க்கு 3 ரூபா, 2 ரூபா, 4 ரூபா, 5 ரூபா அதுமாரிலாம் தருவாங்க. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அதாவது பில் பேமெண்ட் சொல்கிறேன். ரீசார்ஜ்னா DD ரீசார்ஜ், மொபைல் ரீசார்ஜ், கரண்ட் பில் கட்டுறது, லோன் கட்டுறது, டிராஃபிக் ஃபைன், இன்சூரன்ஸ் பே பண்ணுறது, பஸ் டிக்கெட் புக் பண்ணுறது, மணி ட்ரான்ஸ்ஃபர், AAP சர்வீஸு, ஆதார் மூலிமா பணம் எடுத்தாது, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு மூலிமா பணம் எடுத்தாது, இதுமாரி பல சர்வீஸ் இருக்குது. அதில் பேங்கிங் சர்வீஸ்க்கு எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கமிஷன்ஸ் கம்மியாக தருவாங்க. பில் பேமெண்ட்ஸ்க்கு எல்லாமே உங்களுக்கு கமிஷன்ஸ் ஹையாக தருவாங்க. இதில் ஒரு சில கம்பெனி கம்மியாக தருவாங்க, ஒரு சில கம்பெனி ஹையாக தருவாங்க. ஹையாக தரக்கூடிய கம்பெனி வந்து புதுசாக வந்த கம்பெனியாக இருக்கும். சப்போர்ட், சர்வர் இதெல்லாம் கொஞ்சம் இடக்கு பிடிச்ச வேலையாக இருக்கும். கமிஷன்ஸ் கம்மியாக தந்தாலும் நீண்ட ஆண்டுகளாக நமக்கு வந்து சர்வீஸ் கொடுத்துட்ருப்பாங்க. குறிப்பாக சேஃப்டியாக இருக்கும் அண்டு கஸ்டமர் கேர் சப்போர்ட் ஹெவியாக இருக்கும். சர்வர் ப்ராப்ளம் பெரிய அளவுக்கு வராது, ஓகேங்களா. அதுமாரி கம்பெனிக்கும் போது கமிஷன்ஸ் நம்ம கம்மியாக வரும். ஆனால் சர்வீஸ் நல்லாயிருக்கும். சர்வீஸை பயன்படுத்தி நம்ம மக்கள்கிட்ட வந்து நம்ம வந்து ஒரு சில சர்வீஸ் சார்ஜ் வாங்கிடலாம். வந்தாங்கன்னா நம்மகிட்ட அந்த தேவையை பூர்த்தி பண்ணிட்டு போகணும். சர்வர் ப்ராப்ளம் அது இது அப்படின்னு போகக்கூடாது. நம்ம பணத்தை நோக்கி போகாமல் கஸ்டமரை நம்ம வந்து சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் அதிகமாக முயற்சி எடுக்கணும். அப்போ கம்பெனி நல்லா ஒர்க் ஆகணும்ல, சர்வர் நல்லா ஒர்க் ஆகணும்ல, அதுமாரி ஐடி தான் நம்ம பார்த்து உங்களுக்கு பண்ணித்தரேன்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ வந்து விடைபெறுவது நான் உங்கள் விவி. மறக்காமல் என்னோடய வாட்ஸ்அப் எனக்கு சாட் பண்ணுங்கள், ஐடி பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.